ஆதிமூலம் கடலூர் தென்னார்காடு மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் ஒன்றிய கழக கீரப்பாளையம் ஒன்றிய கழக செயலாளர். 1972 முதல் இந்த இயக்கம் வளருவதற்காக நாங்கள் எல்லாம் உழைத்திருக்கிறோம். 1972 3 முறை புரட்சித் தலைவர் இந்த ஆட்சியை பிடித்து மக்களுக்காக நல்லது செய்தார், கட்சிக்காரர்களுக்கும் நல்லது செய்தார். அதன் பிறகு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள், சிறந்த நிர்வாக திறமையை ஆட்சி நடத்தினார்கள். அதன் பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு இப்போது கட்சி பிளவுபட்டு இருக்கிற காரணத்தினால் மூத்த தலைவர்கள் அம்மாவோடு 35 ஆண்டு காலம் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து அம்மா வளர்ச்சிக்கு அம்மாவுக்கு துணை இருந்து அம்மாவுக்காக பாடுபட்ட சின்னம்மா தியாகத்தலைவர் அவங்க அம்மா ஓபிஎஸ் அண்ணன் தினகரன் எல்லாருமே ஒன்றாக இணையும். இப்போது ஊர் 2 பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம். கழகம் இப்போ 4 பிரிவாக பிரித்து போகிறதால கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது, வேறு படுதோல்வி அடைஞ்சிட்டு இருந்தால் கட்சிக்காரர்கள் இயக்கம் என்ன ஆகும்? எம்ஜிஆர் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அந்த கட்சி தொண்டர்களாக இன்றைக்கி அனாதையாக நிற்கிறார்கள். ஏன் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படக்கூடியவரும் எல்லாத்தையும் அரவணைச்சி பாராளுமன்றத்திலெல்லாம் நமக்கு பாடம் போட்டினார்கள் மக்கள். திரும்ப சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சியை பிடிக்கணுமே, எம்ஜிஆர் ஆட்சி தொடரணும், அம்மா ஆட்சி தொடரணும். அந்த காரணம் பொதுச் செயலாளருக்கு மனம் வரல. அதனால தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சிறப்பான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இயக்கம் வளர வேண்டும், இயக்கம் அழியக்கூடாது, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் அரும்பாடுபட்டு கட்சியை வளர்த்தார். அதே போல் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை கட்டி காத்து இழந்த சின்னத்தை மீட்டு மீண்டும் கழகத்தை தலைநிமிர செய்து ஆட்சியை பிடித்து 2 முறை ஆட்சியை பிடித்து சிறப்பாக நடத்தியவர்கள். இன்றைக்கி மக்கள் அனாதையாக நிற்கிறாங்க. கட்சிக்காரங்கள்லாம் அனைவரும் ஒன்றிணைந்து அண்ணன் செங்கோட்டையன் சொன்ன கருத்து தமிழகமல்ல உலக மக்கள், உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் ஏற்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கழக பொதுச் செயலாளர் அவர்கள், நான் சாதாரண தொண்டன், 72 இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டன், பொதுச் செயலாளர் போல் நான் 72 இருக்கிற தொண்டன் தான். அதனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் கட்சிக்காரர்களுடைய பிரதிபலிப்பை நான் இங்கே உங்களிடம் கருத்து தெரிவிக்கிறேன். அதனால் வருகின்ற 2026 பொதுத் தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. 4 முறை போட்டியில் கூட்டணி அமைச்சிருந்தால் 20-30 எம்பிக்கள் 20-30 எம்பிக்கள் நம்ம பேசியிருக்கலாம். அதுதான் தெரியாத போச்சு. திரும்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம். சரி விடுங்க அழுவாதீங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. விடுங்க சரி, நீங்கள் ஒன்றும் கண்களை வேணும், அப்படியே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிக்கும். இப்போ நீங்கள் என்ன இன்னைக்கு ஒரு சொன்ன கருத்தில் என்ன அழுகாமல் பேசுங்க, கொஞ்சம் அழுகாமல் பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க அவர் கருத்தில்? நீங்கள் செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அந்த கருத்தில் என்ன நீங்கள் ஆமோதிக்கிறீங்க? அந்த கருத்து அவர் சொன்ன எல்லா பாயிண்டும் முற்றிலும் உண்மை. அதில் பார்த்து கருத்தே கிடையாது. அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டா தானே ஆட்சி. அப்படி இல்லைன்னா எந்த கனவு கண்டாலும் மக்கள் பல எல்லாரும் ஒன்றா சேர்ந்துங்க. 5 பேரில் ஒன்றா சேர்ந்தாலும் சாப்பாடு இருக்கலாம், ஒரு வேலையும் இந்த சாப்பாடு எடுக்க முடியும். எப்படி உழைச்சோம் 72